என்ன செய்ய என்னமோ செய்ய முடியா அல்லது அவருக்கு பேசவே மாட்டோம் அல்லது அவர் செஞ்ச மோசடியை பற்றி வந்து சொல்லுவீங்க மோசடி சொல்லுவேன் மூன்றாவது சரியா 10 தானே 10 முறை சப்ஜெக்ட் மூன்றாவது சும்மா சகஜமாக பேசிக்கொண்டிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்கார்ந்து வயசு போனாங்க முடிய மரத்தை செப்டா உட்கார்ந்து பேசுறீங்க பேசிட்டு இருக்கிறாங்க திடீர்னு ஒரு சப்ஜெக்ட் அப்படி டிபேட் ஆகாது நடக்கவே இல்லையா சும்மா ஹாஜிரா மூண்டு அப்படி டிபேட் ஆகுது குறிப்பா எதுல டிபேட் பண்ணாலும் பாகிஸ்தான்ல நான் மேட்ச்ல தோத்துட்டான்னு வைங்க யாரு ஒருவேளை பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணக்கூடிய பாகிஸ்தான் தோத்துட்டு தோத்தாலும் தோல்வி ஒத்துக்கிறோம் ஆல்ரெடி ஃபுல்லா உலகமே அறிவிச்சவன் தோத்துட்டாங்க ரசிகர்களால ஒத்துக்கொள்ள மாட்டாங்க விட்டு கொடுத்தது கடைசி போல பார்த்தாங்க இப்படி வந்து ஆகிடுவாங்க அப்படியே இல்லையா அல்லது வந்து நான் நிறைய கப் எடுத்து கப்பை விட்டு கொடுத்தோம் இப்படி மாறும் இப்படி ஒரு ஆகி கொடுக்கணும் நல்ல சின்ன ஒரு மேட்டர் பெருசா தூக்கி பேசிட்டு அத்தி பேசிட்டு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா சும்மா தலைவர் பேசுறதில்ல பேசிட்டு இருக்கிற ஒரு மேட்டர் டிபேட் ஆகும் அப்படி போனா என்ன பண்ணுவீங்க பேசுற ஆளை பார்த்து பேசுற தரத்தை பார்த்து ஒதுக்கி கொள்வீங்கிறாங்க முன்னூறு பேசுற சேரோ டீச்சர்ஸோ அல்லது ஒரு பெரிய ஆளோ அல்லது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸோ அல்லது இந்த மாதிரி பார்ப்போம் தானே டேடாவோ அல்லது யாரும் மதிக்கக்கூடிய பொடியனோ இந்த மாதிரி பார்ப்போம் தானே பார்த்து அவரோட பொசிஷனை டார்கெட் பண்ணி அப்படி விட்டு விடுவோம் அப்படிங்கிறாரு அத எப்படி ஆண்டு பார்த்து கூட விட்டு போயிடுவோம் அப்படின்னு ரைட் இல்ல நான் சொல்றது சரி நான் சொல்றது சரிங்களை ஏற்றுக்கொண்டு வரைக்கும் ஃபைட் பண்ணும் பிள்ளைண்டா ஒத்துக்கொள்ளு நான் சொல்றது சரின்னு சொல்லும் வரைக்கும் நினைச்சுவேன் சொல்றது ஓகே சரி அதாவது ஏற்றுக்கொள்ள வரைக்கும் ஃபைட் பண்ணும் அதாவது பேர் செய்யும் ஆனா பிள்ளைண்டா ஒத்துக்கொள்ளு அப்படிங்க சரியோ விளையோ நான் பேசுறதா சரி அப்படிங்கிறா கொஞ்சம் பேருக்கு தான் கை இருக்கு போற அப்படியா இல்ல யாரும் இந்த கோச்சி கூட ஹெண்டிகேப் யாரும் இல்லையே கை ஏறாதாக்கள் தூக்கி ஏறாதாக்கள் அப்படி இல்லையே ரைட் அடுத்து நல்ல ஒரு கஷ்டமான டைம் ஒரு ஆள் அவன்கிட்ட ஹெல்ப் கேட்டுவாரு நல்ல கஷ்டமான டைம் ஒரு ஆள் செய்றாரு ஹெல்ப் கேட்டுவாரு இப்போ நீங்க ஹெல்ப் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணதுக்கு இந்த காலம் மனுஷனை காண்ற டைம்ல இல்லாம மனுஷன் ஒரு 3 வெரைட்டி செய்திட்டாரு காரணம் என்ன செய்வோம் ஒரு ஆள் எப்படி சொல்றோம் எப்படி உடனே அவனுக்கு பண்ண ஹெல்ப்புக்கு அவன்ல இருந்து நன்றி எதிர்பார்க்கும் அப்படிங்கிறாங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன் அவனுக்கு நன்றி எதிர்பார்க்கும் ஒரு விசுவாசத்தை எதிர்பார்க்கும் அடங்கி நடக்கணுங்கிறதில்ல காண்றதுலாம் அஜித் சமைக்கிறேன் குறைஞ்சி இப்படியாச்சும் சொல்லிட்டு போட்டு எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறாரு ஹெல்ப் பண்ணிக்கிறேன் குறைஞ்சதே ஒரு விசுவாசத்தையாச்சும் காட்டணுங்க அப்படி எதிர்பார்க்கிறாரு ஒரு ஆள் தான் இருக்கிறார் அல்லது நான் ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிறேன்டா ஒரு காட்ட தேவையில்லாம் ஒரு பிரச்சனை ஒன்று சொன்னா வந்தேன் சொல்வாய்க்கா பிரச்சனை முடிஞ்சுதா இப்படி நான் அடிக்கடி விசாரிக்கிறேன் அவரை கண்டா எதாங்க உனோட பிரச்சனை முடிஞ்சுதா பிள்ளை சோம்பலன்னு வந்தீங்க புள்ள புக்கு சரியா அல்லது வீடு கட்டணும்னு வந்தீங்க வீடு கட்டி முடிஞ்சுதா இதை நான் அடிக்கடி விசாரிக்கிறேன் எந்த தேவைக்கு நான் ஹெல்ப் பண்ணேன்னா நான் தேவைப்படுறேன்னு செய்வேன் விசாரிக்கிறேன் இல்ல ரோட்ல காணல அந்த ஒரு தடுக்க போறோம் ஒரு நாள் தான் வந்தாரு நான் வீட்டுல இருந்து கஷ்டம்னு சொன்னாரு கொடுத்தேன் திருப்பி கூட பார்த்தாரு அப்படி பேசுறாரு நான் அவன்தான் பேசுறது அப்படி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா இருக்காங்களா அப்படி இருக்கு வரும் ஒவ்வொருத்தருக்கா வரும் அடுத்தது யாருன்னா சில வேலை பிடிக்க சில வேலை செய்யாது சுத்தமா பிடிக்க அது யாரு செஞ்சாலும் சூடா ஆனா ஒரு ஆள் யாரு அவர் என்ன சொன்னாலும் தட்ட மாட்டார் எந்த வேலையை நீங்க பார்த்தா சூடாவீங்களோ அந்த வேலையை அவர் என்ன செய்யறாரு செய்யுங்கன்னு சொல்றாரு அவர் ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்றதுக்காக நான் செய்வேன் அப்படிங்கிறார்
எனக்கு சுத்தமா பிடிக்காது. யார் செஞ்சாலும் சூடா. ஆனா என்ன செய்யும்படி சொல்றது யாரு? எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர். அப்படி செஞ்சா என்ன செய்வேன்? அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறதுக்கு அவனுக்கு அப்பாவா இருக்கலாம், அல்லது ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அல்லது நேசத்துக்குரிய யாராக இருக்கலாம். அவன் சொன்னாங்கிறதுக்காக செய்வேன். இப்பதான் படிமா இருக்கு. இந்த வைரஸ்கள் வர பீரியட்ல தெரிந்த வைரஸ் பார பீரியட்ல ஜாமத்துல எல்லாம் ஓடுவாங்க. ரொம்ப சாமமாக இருக்கும். ஏன்னா இன்னத்துல வீட்டுல போகவே மாட்டாங்க. வைரஸ் வந்துட்டு வைங்க. ரெண்டாவது ஸ்ட்ரெச் அதாவது சொல்லுவாங்க. ஸ்ட்ரெச் எல்லாம் லூஸ். அதாவது ஒன்னு நீ மென்டல் ஆகுனா தான் அதை சக்சஸ் ஆகும். இல்ல நம்மளுக்கு மென்டல் ஆகுனால் அதுல சக்சஸ். இதுல அந்த வைரஸ் இப்படி இருப்பாங்க. ஜாமத்து வாகமான நேரமாக மாணவர்கள் அவனுக்கு நிறைய வேலை இருக்கு. இதெல்லாம் விட்டு போடுறது, சாமா செலக்ட் பண்றது எல்லாம் இருப்பாங்க. இந்த விருப்பத்துக்குரியார்கள் இருக்காங்க. சரியா? அடுத்தாடி யாருக்கா எனக்கு பிடிக்காது, யார் சொன்னாலும் செய்ய மாட்டேன், ப்ளீஸ் கம்பல் பண்ணாங்க, இப்படி சொல்லுங்கிறாங்க. எனக்கு உண்மையாக பிடிக்காது, யார் சொன்னாலும் செய்ய மாட்டேன், முடியாது. இன்னும் பேர் எனக்கு சொல்லுவாங்க, நான் சொன்னா செய்ய மாட்டேன் அப்படின்னு ஃபைட் பண்ணு. எனக்கு தான் பிடிக்காதுன்னு சொல்றேன், திரும்ப என்ன செய்ய சொல்றேன், இப்படி ஃபைட் பண்ணுங்கிறாங்க. எனக்கு பிடிக்கலன்னா யார் சொன்னாலும் ஃபைட் பண்ணு. சமூகத்தில் நான் சொல்ல கொள்ள கொஞ்சம் பேர் மைண்ட்ல வருவாங்க. அந்த எக்ஸாம்பிள் சொல்ல போகல, அதனால யாரையும் கட் பண்ண மாட்டோம். சரியா? சிச்சுவேஷன் சொல்ல கொள்ள, சில பிரச்சனையும் சொல்ல கொள்ள ஒவ்வொருத்தரும் மைண்ட்ல ஓடி வந்து போயிட்டு இருப்பாங்க. அதனால அவங்கள எடுக்காம இந்த சிச்சுவேஷன்ல நான் என்ன முடிவு எடுப்பேன் இப்படி கிடைக்க கொள்ள உங்களோட உடற்பூர்வமான இது ஒன்றும் ஆன்சர் செலக்ட் பண்றதில்ல, நான் என்ன மனோநிலையோடு இருக்கேன். சரியா? அடுத்து என்ன தெரியுமா, உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு வேலை செய்ய போறேன், அதே ஆள் தான் என்ன செய்யறாரு, செய்ய வேணாங்க. இப்ப என்ன செய்யுது, இன்ட்ரெஸ்டா சில வேலை, பிள்ளைகள் இன்ட்ரெஸ்டா சில வேலை செய்யலாம். கார்ட்டூன் பார்த்துருப்பாங்க, பாப்பா டிவி ஓபன் பண்ணுவேன், அல்லது என்ன மெஷினை ஓபன் பண்ணுவான், நெட்ல உட்காந்து செக் பண்ணி கொடுப்பான், அம்மா வந்து ஏசுவான், ஓபன் டு கடைக்கு போகணும். இப்போ இன்ட்ரெஸ்டான ஒரு வேலை. இந்த வேலையில அதாவது இந்த நிறைய அன்பு செலுத்துற விருப்பமான ஒரு ஆள் வந்து செய்ய வேண்டாம்ங்கிற. இப்ப என்ன செய்வேன், அவரை ஃப்ரெண்ட்ஷிப் உடச்சு கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக விட்டுட்டு போவேன் அப்படிங்கிறார். சொல்ற ஆள் அம்மாவா பாப்பாவா இருந்தா என்னதான் ஆத்திரம் வந்தாலும் விட்டுட்டு போவேன். அல்லது நான் செய்யற வேலை யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லைடா, யாருக்கும் பிரச்சனை இல்லைடா, தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறாங்க. நான் செய்யற வேலை யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லை, நல்ல வேலை சொல்றேன், பாவத்தை சொல்றேன், நல்ல ஒரு வேலை செய்யறேன், அது ஒரு நாள் வேளாங்கிறாரு, ஆனால் யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லை, தொடர்ந்து என்ன செய்ய போறேன், அதை கண்டினியூ பண்ணு. டிஸ்டர்ப் இல்லைன்னா கண்டினியூ பண்ணுங்கிறார். யாருக்கு டிஸ்டர்ப் இல்லைன்னா கண்டினியூ பண்ணும். அடுத்தது வேணாங்கிற சண்டை பண்ணும். வேணாங்கிறார் யாரோ அவரோட சும்மா தாருக்கு மாறி சண்டை பண்ணும். சரியா? டைம் வந்து போகிறதுனால ஒரு டைம் கூட போகுது, அதை போய் சுருக்கிக்கும். இப்போ சப்ஜெக்ட் பண்ணும் இல்லையா? ரைட். என்னன்னா மனசுல பொதுவா 3 குரூப்பா பிரிப்பான். எப்படி? 3 குரூப். என்ன 3 குரூப்னா, அல்லாஹ் தஆலா மனித பண்புகளை 16 வகையாக வகைப்படுத்தும். குர்ஆன்ல கிட்டத்தட்ட 16க்கும் மேற்பட்ட முறையில் அல்லாஹ் வகைப்படுத்தும் மனிதன் இருக்கின்ற பண்போடு இருக்காங்க. ஆனால் பொதுவாக நாம் இப்னு தைமிய்யா ஜௌஸிரஹ்மத்துல்லாஹ் ஆரம்பத்தில் 3ஆ பிரிச்சாங்க. ஆனால் பின்னால சைக்காலஜி ஒரு பகுதி வந்து 3ஆ பிரிக்கும். எப்படின்னா, எப்போதும் மனிதனை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனுக்கு சாந்தமான குணத்தோடு இருப்பாங்க. அது பெசிமன்னு சொல்லுவோம், ஒரு சாந்தமான குணம். இவருக்கு என்ன நடந்தாலும் அவரும் மாறும். பக்கத்தில் ஒரு மையத்தூரா இருந்தாலும் இதுதான் போகும். அல்லது 2 மாதம் துக்கமான இருந்தாலும் இப்படி இருந்துறாரு. அதாவது எந்த ரியாக்ஷன் வராது. அவரும் ஒரு புத்தகம் குறிச்சு படிச்சா படிச்சுட்டே இருக்குது. தனக்கு பின்னால் என்ன நடக்குது, சைட்ல நடக்குது, எதுவும் கிடையாது. இப்படியான மைண்ட் இருக்கும் அவங்க. இவங்க என்ன பிரச்சனை, தனக்கு எந்த ஆபத்து கூட
இந்த ஸ்டைல் இருக்கும். எனக்கு எவ்வளவு ஆபத்து இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த ஸ்டைல போனா போட்டுமே நினைப்பாரு. இன்னும் ஒரு சொல்லிருப்பாங்க அக்ரெசிவ் மைண்ட் சொல்லுவாங்க. ஆவேசம் வாய் எதுக்கு இருந்தாலும் சூடாரு என்ன மாதிரி உடனே செஞ்சு முடிச்சுங்கிறது. திடீர்னு ஒரு அவமானம் ஏற்பட்டா பழி வாங்க யோசிப்பாங்க. இப்படியான ஆட்கள் டேஞ்சர். சமூகத்தில் பெரும்பாலும் இந்த அக்ரெசிவ் மைண்ட் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட சரியான ப்ராப்ளம் கேட்டால் சில டைம்ல அவங்கள அந்த பிரச்சனைகள் வர டைம்ல இப்படியான ஆட்களுக்கு கூட டிப்ரெஷன் தலைவரும் டக்குன்னு சூடாது இந்த மனநிலை டிப்ரெஷன் எதுக்கு இருந்தாலும் ஆக்கும். பெரும்பாலும் வயது முழுக்க ஆரம்பிக்கிற காலத்திலான பிரச்சனை வருங்கிறத சொல்றதுதான் அறுபது கொடுத்தாங்க. அதாவது வயதினுடைய கடைசி கட்டம் வருவதை என்ன செய்யாது எல்லாம் இந்த வீடு போடுறாரு. ஏதாவது டைம் கொடுத்தால் என் மைண்ட் என்னோட இருக்காது. எதை செஞ்சாலும் அலட்சியாது, யார் செஞ்சாலும் வெளிச்சாரு, எப்படிப்பட்ட ஆட்சியும் இருக்காரு. இதான் நிலைமை. அதனால பெரும்பாலும் பிரஷர் எடுத்து மாட்டிக்கொள்றாங்க. நிறைய பிடிகளுக்கு அல்லது பேரண்ட்ஸ் டைட்டா இருந்தா ஒரே இருக்குன்னா அட்டி ஈச்சு அப்படின்னு இருந்தா அதுக்குள்ள இருக்கிறாங்க. பெரும்பாலும் சில டைம் அடங்கி இருப்பாங்க. வீட்டுக்குள்ள மாப்பாட பயத்துமா ஏச்சு பயன் இருப்பாங்க. ஆனா வெளியில வந்தா எப்போ இருந்தாலும் பாவம் ஃபைட் பண்ணுவோம். வீட்டுல நல்ல பிள்ளை வெளியில பேசுவாங்க ஓட இருப்பாங்க. என்றாலும் வளர்க்கப்படுறது அப்படியே அவர் மைண்ட். அப்ப இது ரொம்ப டேஞ்சர் அனுபவம். அடுத்த ஒரு கோரிக்கை இருப்பதாவது எஸ்ஏபி மைண்ட் சொல்லுவாங்க. அதாவது ஒரு உறுதியான ஒரு எந்த வேலை நடந்தாலும் யோசிப்பாங்க. காரணம் இதுக்கு என்ன செய்யலாம், என்ன மாதிரி செய்யலாம், எந்த அடிப்படையில் செய்யலாம் நிறைய யோசிச்சு ஒரு முடிவு எடுப்பாங்க. இவங்க மனிதர்கள் ஒரு உன்னதமாக எடுக்க முடியாது. என்றால் இவங்களால ஆபத்துகள் வரவில்லை. முன்னுக்குள்ள ரெண்டு வேலை ஆபத்துகள் கூட வரும். ஏன் ஆபத்துகள் கூட வருந்தால் எனக்கு என்ன போச்சு இருந்தாலும் தன்னுடைய மானத்தோடு ஒரு சந்தர்ப்பம். ஏன்னா கற்பனையில நிறைய அவனுக்கு கூட இருக்கு. ஆனால் இந்த ஆளுமை ஒரு குறையாது. அவன் ரெண்டு பேரும் உள்ள பகுதி இருந்தால் அதாவது தாழ்வு மனப்பான்னு சொல்லக்கூடிய எங்கேயும் நான் இன்னைக்கு என்னால் முடியாது ஏதாவது அப்படிங்கிறது அல்லது செய்ய போகல ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு மைண்ட்ல போட்டு அப்படி செய்யாம நிறைய திறமைகளை தங்களுக்குள்ள வைத்து வெளிக்காட்ட முடியாம தடமாறாங்க. திறமை நிறைய இருக்கு, ஆனா எப்படி வெளிக்காதுன்னு தெரியாது. அப்படிப்பட்டாங்க. அப்ப இப்படி மனிதர்களை குறிப்பா 3 வயது நடக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் வரும் மனிதர் சொல்றாங்க பேசக்கல சூரா நிசாவுடைய 28வது வசனம். சூரா நிசாவுடைய 28வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்றான் خلقல் இன்சான ضعيفا. மனிதனை சிந்திக்கிறோம் பலவீனமானவனாக படைத்திருக்கிறோம். இப்போ மனிதன் வந்தேன்னா பலவீனமான சில கட்டாயம் பலவீனமா போயிடும். ஒரு வேலையை கண்ணால செய்ய முடியாமல் போகும், அல்லது சரியான ஒரு டிசிஷன் முடிவெடுக்கிறாமோ, அல்லது என்ன பண்றது தெரியாது. நிறைய பேரை ஏற்றுக்கொள்வோம், நிறைய பேர் வலையை உள்ளாக்கப்படுவோம். என்றால் மனிதன் இயல்போட இருக்கு பலகீனங்கள். விருப்பமான மனிதன் கிடையாது. இந்த பலகீனமான மனநிலை அதிகமாக இருக்குமானால் நிறைய பேர்களால் நாம் செய்யப்படலாம் தாழ்த்தப்படும். தொடர்ந்து பலகீனங்கள் இருந்திருந்தாங்க. அது நடப்பு ரீதியாகவோ செயற்பாடு ரீதியாகவோ அல்லது பேச்சு வழக்கு ரீதியாகவோ அதிகமாக தொடர்ந்து நான் பலகீனமானது காண போனால் எங்களுடைய செயற்பாடு நிறைய சேஞ்ச். இது அல்லாஹ் தஆலா சொல்றான் பலகீனமான மனநிலை இருக்கக்கூடியவர்கள் இப்படி ஒரு சாதம். அடுத்த ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா சொல்றான் அது யஸ்வல் ஃபரஹ். அதாவது எதற்கு எடுத்தாலும் என்ன செய்வாங்க சொன்னா நிராசை, ஒரு நிராசை இப்படி போச்சுது அல்லது சந்தோஷம். அல்லாஹ் தஆலா சொல்லல சூரா 9வது 10வது வசனம் வலகின் அலக்னல் இன்சான மின்னா ரஹ்மத்தன் ثم نزعناها இன்னஹு லயஊசுன் கஃபூர். அல்லாஹ் தஆலா அழகான மனிதனை பற்றி சொல்லல அவனுக்கு நாம் கொடுப்போம், அனுபவத்திற்காக அறுவடை நாங்கள் கொடுப்போம். அந்த அறுவடை கட்டாகல லயஊசுன் கஃபூர் நிராசையடைந்தவனாக நிராகரிக்கக்கூடியவனாக மனிதன் மாறி இருக்கின்றான். பார்க்கணும் இல்லையா? நிறைய அல்லாஹ் தனது திடீர்னு பிசினஸ்ல செக் பிரச்சனையா அல்லது திடீர்னு பார்த்தா ஊழல் எனக்கு மட்டும்தானா வரணும் நிராசை. இந்த ஊர்ல ஊழலே பிரார்த்தனை பண்றான், நான் நல்லா தான் பிசினஸ் செய்யறேன், குடும்பத்தை நல்லா தான் கொண்டு போறேன், ஏட்ட கொண்டாடி நோய் வரணுமா, ஏட்ட பிள்ளைங்க வரணுமா. அல்லாஹ்வுடைய அருள்களை அனுபவிக்கின்ற பொழுது சந்தோஷப்படுறான். அருள்களை நிப்பாட்டப்பட்ட உடனே என்ன செய்யறான் அப்படி நிராசை அடைஞ்சிருக்கான். எப்படின்னா அல்லாஹ் சூரா யூசுஃப்ல 20-21 வசனத்துல ஒரு சம்பவம் சொல்றான். என்ன சம்பவம்னா கடல்ல மாட்டிக்கொண்ட சம்பவத்தை எல்லாம் சொல்றான். கடல்ல மாட்டிக்கொள்றான். கடல் பயணம் போவான்,
போனா என்ன செய்யறாங்க, கடலை போயிட்டு இருக்கீங்கல்ல, நல்லா ஸ்மூத்தா போகும். திடீர்னு என்ன அலைகள் எல்லாம் வந்து சுழி காற்றுல எல்லாம் வருது. வார தேவை செய்வாங்க, அல்லாஹ் அழைப்பாங்க, ஆபத்துல மாட்டோம். என்ன செஞ்சிட்டோம், ஆபத்தில் நாங்கள் மாட்டிக்கொண்டோம். நீ எங்களை காப்பாற்றினால் அபுதன் சக்கூரா, நன்றியுள்ள அடியார்களாக, சாலிகான அடியார்களாக, உனக்கு சுகூர் செய்யக்கூடிய அடியார்களாக நாங்கள் இருப்போம். ஆபத்து எங்களை காப்பாற்றினாங்க, ஆபத்திலிருந்து எங்களை காப்பாற்றினால் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். அல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், உன்னை காப்பாற்றி ஊருக்கு கொண்டு சென்று காலைல செத்துட்டோமா, அடுத்த நாள் காலைல எழுப்புவாங்க. எழுந்து இரவு என்ன நடந்ததுன்னு தெரியாம எழுப்பி நன்றி சொல்லலாம். நைட்ல ஒரு அல்லாஹ்வுக்கு முன்னால ஒரு போராட்டம், அல்லாஹ் உன்னை விட்டா யாரும் கிடையாது, நீதான் காப்பாற்ற போட்டு அல்லாஹ் தேவை வரும்போது அல்லாஹ் கையெழுத்தினார். தேவை முடிச்சுதா, முடிஞ்ச வழியோட முடிச்சு. நிறைய நடக்கும். எக்ஸாம் இருக்குதா, நிறைய தொழுது, நிறைய துவா கேட்கணும். தஸ்பீஹ் எல்லாம் பாருங்க, ரிசல்ட்ஸ் வரப்போனா கடைசி கட்டம் மெக்ஸ்ட்ல டைட்டா போட்டு வைங்க, தஸ்பீஹ் பாருங்க. அது வரைக்கும் இல்லாத குத்துறா. கடைசி கட்டம் ஒரு 6 போர்டு 5 ரன் 3 ரன் 4 ரன் டைட்டா இருக்கு. ஒரு போர்டு கொடுக்க அப்போ தஸ்பீஹ் கையில இருக்கிற டென்ஷன் கொடுறவங்க இருக்கும். ஒரு மனிதன் டென்ஷனுக்கு தள்ளப்படக்குள்ள ஒட்டமா அப்பதைக்கு ஆரம்பிக்கும், இரண்டாவது பிரச்சனையும் வரப்படும். அவ பிரச்சனையும் போய் பார்க்கிறதா அல்லாஹ் என்றால் அப்படிப்பட்ட ஒரு நன்றியை அடியாங்க. அதுதான் அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், வலை அலங்குனா ரஹமா ராஜல்லா மஸ்ஸதுல் அயக்குல் என்ற ரஹமத் செய்யாத அல்லாஹ் தொடர்ந்து சொல்லல. தொடர்ந்து என்ன செய்யறாங்க, ஒரு நியமத்துக்களை நாங்க கொடுக்கிற பொழுது இப்படி பிரச்சனை பண்ணானா, நிராசை அடைஞ்சானா, நிராசையாளர்களுக்கு பின்னாலே அறிஞர்கள் கொடுக்கும் போது கொடுத்த உடனே சந்தோஷம் கிடைச்ச உடனே சந்தோஷப்படுவான். அவன் மனிதன் நிராசையாளர், அந்த நிராசை நிவர்த்தி செய்யப்பட்டால் சந்தோஷப்படுகிறான். அல்லாஹ் சொல்லிட்டு இந்த உள்ள பரிணி அவன் சந்தோஷப்படலாம். அவனுக்கு ரொம்ப மோசமான ஏன் முன்னுக்கு இல்லாம போன உடனே அப்படியே நன்றி மாறணும், நிராகரிக்க மாறணும். கிடைச்ச உடனே மட்டும் சந்தோஷப்பட்டு அப்படியே இருந்து கொண்டான். நல்லா அப்படின்னு சாரார் சொன்னான். அடுத்த ஒரு சாரா அநீதி வைக்கக்கூடிய நன்றி கட்ட இன்னொரு சாரா சொல்றாங்க, அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அருள்குறை தானே, என்னுடைய அருள், இந்த அருள்களை எங்களால் முடியுமானால் கவுண்ட் பண்ணி பாருங்க. முடியும் என்றால் நான் செய்திருக்கக்கூடிய அருள்களை ஒவ்வொன்றையும் கவுண்ட் பண்ணி பாருங்கள், எண்ணி பாருங்கள். முடியும்னால் முடியாது, அந்த அளவுக்கு அருள் இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் பேசிட்டு நாக்கு இருக்கிறேன், ஜஸ்ட் இந்த நாட்டுக்கு எத்தனை வைரஸ் இருக்காரு மாதிரி என்னமா சொல்ல பிடிக்கும். முதல்ல செய்யறாரு, நான் பேசக்கூடிய நாக்கை செட் பண்ண போறேன். வந்து அழகா வாய்க்கு அதே ஸ்டைல ஒன்று செஞ்சு உள்ளுக்கு ஒரு கப்பு மாதிரி ஒன்று போட்டு பேசி டக்குனா டக்குன்னு சத்தம் ஒன்று பலகையில செஞ்சாலும் எதிர செஞ்சாலும், ஆனால் மொழிச்சல் வருமா, பேசுற சொல் வருமா, அவன் இவன் அவர் இவர்கள்லாம் வருமா. ஆனால் அல்லாஹ் சட்டம் வச்சிருக்காரு, அது எப்படி இல்லப்பா சத்தம் வருது, அது வேண்டிய டோன், வேண்டிய இடம், வேண்டியமான வெரைட்டி. சிரிப்புல ஒரு வித்தியாசம். சிரிக்கிற அவர் மனுஷன் ஒரு 3 பேரை சிரிக்க விட்டா ஒருத்தர் சிரிச்சா 4 சங்கி வச்சு ஓடி அப்படி சிரிப்பான். ரெண்டாவது என்னமோ சிரிக்கிறோட ஓடிங்க சந்திரமனுக்கு வரணும் மாதிரி சிரிப்பான். இன்னும் கொஞ்சம் பேர் வாங்க சிரிப்பானு ஏரியா கிளீரா பேர் வாங்க அது சிரிக்கிறானா ஊற்றானா ஒன்று வரல, அது ஏரியா கிளீன். அப்ப இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க தவணை போட்டு சிரிப்பாங்க. அந்த டேட் போட்டு சிரிக்கிற மாதிரி 1 நிமிஷத்துக்கு இருக்கா 2 நிமிஷத்துக்கு இருக்கா நான் செய்யற வேலை சிரிப்பு. அதுலயே அவருக்கு என்ன ஒரு டைம். அப்ப அந்த யோசிச்சு யோசிச்சிருப்பாங்க. இவன் என்னத்துக்கு சிரிக்கிறான், முன்னுக்கு சொல்லி சிரிக்கிறானா பின்னுக்கு சொல்லி சிரிக்கிறான் ஒன்று வராங்க. அவளை பார்ல சிரிப்பான் ஒரு கேப் போட்டு. அப்ப அந்த அளவுக்கு என்ன ஒரு சிரிப்போட வெரைட்டி. ஆனா எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமான சட்டம் அப்படியே இல்லையா. அதே நாக்கு, அதே பட்டு, அதே முரசு, அதே உடல் வச்சிருக்கான். ஆனால் அவன் பேசக்கூடிய வித்தியாசம், பேசக்கூடிய நடைமுறை வித்தியாசம்.
இதுல ஒரு வித்தியாசம். ஒரே விதமான செயற்பாடு அல்லாஹ் கொடுத்தும் ஒரு வித்தியாசத்தை வச்சிருக்கிறார்கள். அது அல்லாஹ் ஒரு ஆள் நினைச்சு பார்க்கணுமா, நிறைவேற்றணுமா, அது தூரம் நினைச்சு பாருங்க. முடியாது, ஒரு கவுண்டிங்க்கு வராது. இது அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சரியா சொல்லிக் கொடுத்த என்ன சூரா இப்ராஹிம் 34வது வசனம். நிச்சயமாக மனிதன் அநீதி இழைத்தவனாக நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். ஏன்னா அவன் கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு நான் அவனுக்கு அருள்களை கொடுத்திருக்கின்றோம். அப்படி அருள்கள் கொடுக்கப்பட்டும் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான், என்னை நினைவு கூறாமல் இருக்கின்றான் சொல்லுகிறான். இன்றைக்கு கியாமுல்லைல சொல்லியிருக்கல அழகான வசனம் வருது. என்ன வசனம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அற்புதங்கள் சொன்னதுமா. அல்லாஹ்வுடைய அடியார்கள் எப்படி பார்த்தாங்க, ஒவ்வொன்றாக பார்த்தாங்க. வானம், பூமி, மலைகளை, மனிதன் நடத்த எல்லாத்தையும் பார்த்தாங்க. எல்லாத்தையும் பார்த்து விட்டு சொல்லுவார்கள், எப்படி அல்லாஹ் இதை ஒன்றையும் நீ வீணுக்கு படைக்கலை, அல்லாஹ் இதை ஒன்றையும் வீணுக்காக படைக்கவில்லை என்று அப்பொழுது மனிதன் சொல்லுவான். அன்புக்கு இஸ்லாமியர்களே, இதுதான் அல்லாஹ் சொல்றான். எதை பார்த்தாலும் பார்க்கறதுக்கு எனக்கு இது மாதிரி இருக்கு, பார்க்கறதுக்கு வேறாண்ட மாதிரி இருக்கு, ஆனால் அது எதுவும் பேசி கிடையாது. இதுதான் அல்லாஹ்வுடைய அதிகாரம். உட்காருவாங்க, யோசிப்பாரு. நாங்க என்ன செய்யறோம்? சும்மா பொய்க்கு தொழுகிறது கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் எல்லா போலும் அல்லாஹ்வுக்கு சரியா எல்லா போலும் யாருக்கு படைத்த ரஹ்மான் அல்லாஹ்வுக்கு சொந்தமானு சொல்றோம். ஆனா வாயில யார் தெரியுமா போகும்? யார போகும்? நல்ல டெலிட் பண்ணிட்டானா அந்த கிழமை முழுக்க என்ன அடி தெரியுமா தோணி, என்ன அடி தெரியுமா தோணி, இதுவரை யார போடுறது? அடுத்தவங்க போட்டு இல்லாது அப்படியே இல்லையா? அல்லது ஒரு புதுசா ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுவீங்க, சும்மா இந்த தூரம் அந்த பாயிரம் என்ன பார்த்து, அதாவது காசு கொடுத்து முட்டாளான சமூகம் அந்த படம் தான். என்ன காசு கொடுத்து முட்டாளான சமூகம், அவருக்கு ஷூட்டிங் எல்லாம் வருமா, ஆனா படாது. அது சுடி ஒரு மென்டலா ஒரு சீனை காட்டுறான். இது என்ன அப்படின்னு பிரேக் இல்லாத கொசுவெல்லாம் வந்தா கூடுது, நேரம் அந்த அளவுக்கு என்ன மாறிடும். எது இருந்தாலும் ஒரு கற்பனை ஏதோ இப்ப நான் யோசிக்க முடியாத காட்டுவான். உட்கார்ந்து பார்த்து காசு கொடுத்து 3 மணி நேரம் மென்டல் ஆரம்பிச்சுன்னா இந்த படம் பார்க்க சரியா? இதுக்கு என்ன இதை பார்த்து கூட போந்திருக்கான். ஆனா தொழுகைக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கு போய் சொல்லுங்க? அல்லாஹ்வுக்கு போடுறோம் அந்த தொழுகையில் வந்து, ஆனா வெளியே யார போடுறோம்? அடுத்து வந்து பெருமையை பேசி பேசி அல்லாஹ்வை பெருமை விட்டு தூரமாகிட்டோம். மத்தியானம் புற வெளியடிக்குது, இந்த புல்லு புற பச்சையா இருக்குது. ஒருவேளை யாரும் தண்ணி அடிப்பாங்க, இது எப்படி பச்சையா இருக்குது? கால் வைக்கலாம் இவ்வளவு ஹீட்டா இருக்குது, புள்ளியோட பசுந்தா இருக்குது. ஒரு நாள் வச்சோமா, ஒரு நாள் சிரித்து பார்த்துக்கோமா. ஆனா உங்களுக்கு அல்லாஹ் என்று சொல்லுகிறோம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, ஏற்ற அல்லாஹ் சொல்லுங்க, ஒரு மூமின் ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய படைப்பை பார்த்தால் பார்த்து விட்டு சொல்லுவான், அல்லாஹ் பாக்கல அல்லாஹ் சுப்ஹானக், துன்யாவிலே எதையும் நீ வீணுக்கு படைக்கல அல்லாஹ் என்று அந்த வேளையில் மனிதன் சொல்லுவான். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இது முக்கியமான ஒரு வார்த்தை. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், மனிதன் அடுத்த ஒரு சாதனை தெரியுமா? எதுக்கெடுத்தாலும் வாதம், எதுக்கெடுத்தாலும் டிபேட், என்னத்தை பத்தி பேசினாலும் பேசுவாமா? அறிவு சப்ஜெக்ட் இல்லையா? பார்ப்பேன் வருது, அங்கன வருது, இங்கட வருது, எதப்பா செஞ்சா அதுவா வருதா இல்லையா? அதப்பா அல்லாஹ் அப்படின்னு சொல்றான். கிண்டல போட்டு சொல்றான், எப்படி ஹலக்கல் இன்சான மின் நுத்ஃபா, அல்லாஹ் தஆலா மனிதனை நுத்ஃபா என்ற ஒரு படைத்தான். பரிதாப ஹஸீமும் முபீன், இந்த மனிதன் வெறுமனே இபாதத் செய்யக்கூடியவனாக தர்க்கம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் என்ன சொல்றான்? நோட்டீஸ் சொன்னேன், அதாவது அற்பமான ஒரு டம்ஸ் அல்ல. நான் பாருங்க இவ்வளவு பெருசா பேசுறீங்க, இருந்து வந்து தெரியுமா? ஜஸ்ட் ஒரு டொட், அதுல என்ன படைச்சோம்? கொஞ்சம் ஒரு ஜூம் பண்ணி பாருங்க. உலகத்துல நீங்க எங்க இருக்கிறீங்க? தாராளம் பண்ண உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பேசி எவ்வளவு ஒதுக்கப்பட்டது? ஒரு 2 மீட்டர் 3 மீட்டர் இப்ப உட்கார்ந்து இந்த 2 மீட்டர் 3 மீட்டர்ல 1500 ஸ்கொயர் ஒரு பள்ளியில கொஞ்சம் கவுண்ட் பண்ணி பாருங்க. அப்ப எந்த இடத்துல இருக்கிறீங்க? ஒரு சின்ன ஒரு பிளேஸ். இந்த பிளேஸ் எங்க இருக்கு? ஜூம் பண்ணி பாருங்க.
ஒரு தர்காட்டம் தர்காட்டம் பள்ளியில அளவு வரும். அப்ப நான் இருக்கிற அளவு கூட போயிருக்கேன். அந்த டைம்ல இது எங்க இருக்குது? ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இந்த பள்ளி நான் இருக்கிற இடம் வரும். அப்படி வா ஸ்ரீலங்கா அப்படி உலகம் இப்படி ஒவ்வொன்றா ஜூம் பண்ணி பார்க்க மாட்டோம். இப்படி உலகத்துல எங்கே இருக்கு? அப்படி உலகத்துக்கு வெளியே உலகத்துக்கு வெளியே அப்படி போயிட்டு இப்படி இறந்து உட்கார்ந்து வாங்க. எங்க இருக்கிறீங்க? கண்டுகொள்ளுமா? அடே தப்பா உப்புட்டுக்காக ஒரு இடத்துல அது அழுத்தம் மாதிரி வெளியே இருப்பாரு. கண்டுக்கிட்டே அழுத்தம் சொல்லுவேன். அது வெளியே இருந்து பார்த்தா அப்படி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சின்னதா இருந்து போட்டு எதுக்கு எடுத்தாலும் வா. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல அபூஜலுடைய சமூகத்தோடு பேசுறாங்க. பேசிட்டு வரது என்ன செய்வாங்க? இந்த அடியாருங்க அல்லாஹ் ஒரு அழைப்பு கொடுத்தாங்க. வாங்கப்பா அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், அவருடைய திருமறையின் பக்கம் வாருங்கள். இந்த அழைப்பு கொடுக்கப்பட்ட மருத்துவர்களாக இல்ல என் மூதாதைகளோட பரம்பரையோட வாப்பாவோட மூலவர்களோடு சமூகத்தோடு நான் இருப்போம். என்னோட டீம் அப்படி இருக்குது. பள்ளியது நாதியா அப்படியா ஒரு கூட்டத்தை அப்படியே கூட்டிவாங்க. பள்ளியது நாதியா ஒரு தோழர்கள் எல்லாம் அழைத்துவார்கள். நாங்கள் செய்வோம் சனதவு சபாரியா நரகத்தின் காவலாளிகளை அழைத்து டீல் பண்ணுறாங்க. யாரு? அல்லாஹ் புறக்கணிச்சிருக்கீங்களா? போலோ அல்லாஹ் அருளை தந்திருக்கின்றானே அந்த அருளை நீங்கள் புறக்கணிச்சிருக்கீங்களா? புறக்கணிச்சிருக்கீங்களா? சேர்ந்து ஒரு கூட்டமா வாழ செஞ்சு கொண்டு அப்படியே ஒதுக்கிறீங்களா? அல்லாஹ் அருளை விட்டு தூரமாக இருக்கிறீங்களா? நீங்க அப்படியே வாங்க புறக்கணித்தவர்கள் எல்லாம். நாங்கள் என்ன செய்வோம்? நரகத்தின் காவலாளிகள் பேசுவதற்கு தயாரித்து இருக்கின்றோம். அல்லாஹ் அவங்களை பேசலாம். யாரு? அல்லாஹ் அருளை புறக்கணித்தவர்கள், அல்லாஹ்வுடைய தீனை புறக்கணித்தவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறக்கணித்தவர்கள். எதுக்கு இருந்தாலும் நான் பார்த்துப்போம். வயசு போனா தருவோம். எந்த வயசுல நீங்க மௌத்தா போகும் ஏதோ செதுக்கிட்டு இருக்கேன். வயசு போனா இந்த வயசுல சொல்லி பண்ணாம இந்த வயசுல சொல்லுவது, இந்த வயசுல சொல்லி பண்ணணும். என்டர்டைன்மெண்ட் ஏஜ் அதெல்லாம் என்டர்டைன் பண்ணணும். போனா வயசாலியா போனா ஃபுல்லா வித்தியாசம் வரும். எங்க சொல்லி பண்றது? புரியாது யோசிக்கிறீங்களா? இந்த வயசு நீங்க சேவ் பண்ண வேண்டிய ஏன் சேவ் பண்ண தெரியுமா? இந்த வயசு நீங்க செஞ்சீங்கடா வயசாலியா செய்ய முடியாது. இப்ப செஞ்சதுக்கான நன்மை அங்க எழுதப்படுகிறது. அது இந்த வயசுல அப்படி செஞ்சானே செஞ்சானே அதான் 5 வருடத்துக்கு முன்னால் 5 உட்படுத்திக் கொள்ளுங்கள். இளமையான காலமா முதுமை வருவதற்கு முன்னால் உட்படுத்திக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமா இருக்கிறீங்களா? நோய் வாரத்துக்கு முன்னால் உட்படுத்திக் கொள்ளுங்கள். ஓய்வு நேரம் இருக்கிறதா? நீங்கள் பிஸியாவதற்கு முன்னால் அந்த ஓய்வு நேரத்தை சேமித்துக் கொள்ளுங்கள். இப்படி அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னாங்க. இப்ப செய்யுங்க. இன்னைக்கு செய்ய முடியாம போகுதா? செய்யறதுக்கான ஆசை இருக்குதா? இப்ப செஞ்சு அப்படியே வந்துகிட்டே தொடர்ந்து செஞ்சாங்க. நீங்க கிரியான் இருக்கிறீங்களா? கிரியான் இருந்தால் ஊர்ல வழங்கா சுண்ணத்துவீங்களா? ஜமாத்தோடு கலந்து கொள்வீங்களா? பிரியாணத்துக்கு கிடைக்கலையா? ஊரில் நீங்க எங்க செஞ்சீங்களோ பிரியாணத்தில் அதே நன்மை கிடைக்கும். இவ்வளவு ரஹ்மான், எவ்வளவு இறக்கமான. ஆனா நாங்கள் வெறுமனே வாதம் செய்து கொண்டிருக்கின்றோம், வெறுமனே தர்க்கம் செய்து கொண்டிருக்கின்றோம். வகான இன்சான் அக்தர ஷரீக்கதா. அல்லாஹ் தஆலா சூரா கஹ்ஃபுடைய 54வது வசனம். மனிதர்கள் அதிகமானவர்கள் வீண் தர்க்கமே செய்து கொண்டிருக்கிறார். இது மனிதனுடைய 4வது 5வது அல்லாஹ் சொல்றார். அஜர் அவசரம், எங்கே போனாலும் அவசரம். அல்லாஹ் சொல்கிறான் குலிக்கல் இன்சான் அஜர். மனிதனை நான் அவசரத்தில் படைத்திருக்கின்றேன். மனிதனுடைய அவசர காரணம் படைச்சிக்கிறோம். எதுக்கு அவசரப்படுறான்? அல்லாஹ் உங்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளலையா? அல்லாஹ் ஒரு அழிவு முறை நோக்கி வரும். சொல்லுங்க அழிவா வரட்டுங்க பார்த்துக்க. அவசரமா படைச்சுங்கிறதுக்காக அழிவை என்ன அவசரமா இருக்கிறார்? நீ அவசரமா தான் படைக்கப்பட்டிருக்கிறாய். அதுக்கு எப்ப வரும் தண்டனை? எப்ப வரும்? அதுவே அவசரப்படுறாரு. அத்தாட்சி ரோனா காட்டிட்டு பார்த்துக்கிட்டே வரும். பார்த்து கொண்டிருக்கும் பொழுது வரும். நல்லா சொல்லிட்டு பலாத்தோடு ரொம்ப அவசரப்படாதீங்க, ரொம்ப அவசரப்படாதீங்க. தண்டனைகளை பார்க்கணுமா? அழிவை பார்க்கணுமா? மரணத்துடைய வேலையை பார்க்கணுமா? சக்கராத்தை பார்க்கணுமா? கபரை சந்திக்கணுமா? நிற்கக்கூடிய நாள் யோமல் கியாமா. அல்லாஹ் சொல்லி அர்த்தத்தை பாருங்க. நின்றுகிட்டே இருக்கணும். கியாமா எப்படி நின்றுகிட்டே இருக்கு. 7,000 சொல்லுது யோமல் கியாமா. இல்லை உங்க டைம் போகாது. அல்லாஹ் வச்சிருக்க ஒரு தத்ரூபமான வேலை.
அந்த பேருக்கு தண்ணி ஒரு நம்பிக்கை இருக்கு. அல்லாஹ் மறுமைக்கு சூட்டப்பட்ட பேருடைய உயிரோட்டம் யாருடைய மறுக்கல மறுமையுடைய அவ்வளவு பண்பையும் பேரே வந்துருக்காங்க. சரியா? அப்ப அவசரப்பட்டால் அநேகமாக நாங்கள் அவசரப்பட்டால் பாவத்தின் பக்கம் விரைந்து ஓடுகிறோம். அவசரப்பட்டான் யாரு தெரியுமா? முன்னாள் மசிரப்பட்ட சொன்ன அவசரப்பட்டான் யாரு? ஷைத்தான். அவசரப்பட்டான். எப்படி அவசரப்பட்டான்? அல்லாஹ் தஆலா ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னபோது ஒட்டனே பார்த்தான். அல்லாஹ் யாரை பார்த்து சொல்றார்? கலத்தனி மின்னார், நெருப்பால வளர்த்திருக்கிறாய், இந்த மண்ணுக்கு போயிட்டு நான் தலை சாய்க்கணுமா? இந்த மண்ணுக்கு நான் சுஜூது செய்யணுமா? முடியாது. காரணம் சொன்னான். எந்த பள்ளிக்கு கூப்பிடுறீங்க? தௌஹீத் பள்ளியா? தௌஹீத் இருந்தா அல்லாஹ் ஒன்பப்படுத்துப்பா, அங்க வரையில ஏன் அவங்க அப்படித்தான் யாரு வெள்ளாடு காசு பார்த்தா விளங்கும், வந்து பார்த்தா விளங்கும். வெள்ளாடு காசா? வெள்ளாடு காசு இஸ்லாம் பேசுறாரா? சரியா? ஆனால் பேசலாம். சரியா? ரைட். அப்படி ஒரு பிரச்சனை. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, காரணம் சொல்லிக் கொண்டு பள்ளிகளை புறக்கணிக்க முடியாது. ஷைத்தான் காரணம் சொன்னான், அபாவஸ்தக்பர, பெருமையைத்தான் மாறு செய்தான். அல்லாஹ் தஆலா சுஜூது செய்ய என்று சொன்னபோது அவசரப்பட்டான். அதனால் அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? இன்றைக்கு வரைக்கும் இந்த சமுதாயத்திற்கு, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் சாபக்கேடாக இருக்கின்றான். ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு சாபக்கேடு. அந்த அளவுக்கு ஒரு படைப்பு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் ஒட்டுத்தெடுப்புகள் அவசரப்பட்டான். யோசிக்கல, எப்படி கௌரவத்தை பார்த்தான், பிடிவாதத்தை பார்த்தான். வரட்டு கௌரவம் இல்லையோ போகல. அல்லாஹ் தஆலா உடனே வெளியாக்கினார். சிறப்புகளோடு வைக்கப்பட்டிருந்த அந்த ஷைத்தான் வெளியாக்கப்பட்டான். அடுத்த மனுஷன் தப்பு செய்யறாரு, நிதானமா யோசிக்க. என்ன தப்பு? என்ன தப்பு செஞ்சாரு? இங்க சுஜூது செய்ய சொன்னாரு, செய்யல. அல்லாஹ் கேட்டதுக்கு அவசரப்பட்டு காரணம் சொன்னாரு. அடுத்தவர் வந்தார் யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். மறந்துட்டு போவாதப்பா, என்ன வரும்? ஷைத்தானுடைய முக்கியமான மக்கள். சரியா? போவாதுன்னு சொன்னாங்க. அதை பிரச்சனை போனான். அல்லாஹ் என்ன செஞ்சா? அதனே தப்பு செஞ்சுட்டாப்பா, தப்பு செஞ்சுட்டா. ஏன்? அல்லாஹ் ஒரு செய்தி போன உடனே தப்பை உணர்ந்து விடுகிறார்கள். தப்பனா இந்த ரப்பே இதான ஒரு மூமின் இப்படித்தான் இருப்பான். தப்பனா பலன்னா அன்புசனா வைலம் தத்துல்லனா வதரஹம்னா லனகூரன்ன மினல் காசிரின். யா அல்லாஹ், நான் தப்பு செய்துவிட்டேன், அநியாயம் செய்துவிட்டேன், என்ன நீ மன்னிக்கலையா? நான் நஷ்டவாளாக போய்விடுவேன். அல்லாஹ், ஒரு அடியான் தவறு செய்கிற பொழுது தவறை சுட்டி காட்டினால் அடுத்த செகண்ட் அல்லாஹ் அவரை சொல்லுவான், தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுட்டோம். காரணம் சொல்ல மாட்டான், பிடிவாதத்தை பார்க்க மாட்டான், குடும்பத்தை பார்க்க மாட்டான், ஊரை பார்க்க மாட்டான், பதவியை பார்க்க மாட்டான், அந்தஸ்தை பார்க்க மாட்டான். என்னென்ன இடங்களில் இருந்தானோ அந்த இடத்திற்கு சேசம் பார்க்க மாட்டான். எழுதிடும் தப்பு செஞ்சு அல்லாஹ். ஏன்னா நான் இருக்கிற அளவு அதை ஜூம் பண்ணிக்காது, இருக்கிற அளவை ஜூம் பண்ணிக்காது. அவ்வளவு ஒரு அற்பமான ஒரு இடம். சரியா? அவசரப்படக்கூடாது. இது மனிதனுடைய முக்கியமான குணம். அடுத்த பட்டு பேருன்னா கஞ்சத்தனம் பிடிக்கும். அடுத்து யாரு? கஞ்சத்தனம் பிடிக்கும். அவசரத்துக்கு இருக்கும்போது உதாரணம் சொல்லுவாங்க. உதாரணம் படிக்கக்கூடிய மாணவன் தானே, ஒரு ப்ரொஃபஸர் வந்துடுவாங்க வச்சு பாடம் கொடுத்துருக்கு. ஒரு ப்ரொஃபஸர், ஒரு ப்ரொஃபஸருக்கு நாளைக்கு மாணவர்கள்லாம் அறிவு. அப்படிப்பட்ட ஒரு ப்ரொஃபஸர் வாரம். இது ஒரு கிளாஸ் நம்ம வச்சு எடுத்தாம வேற மாற்றி என்ன கிளாஸ். இப்போ இந்த கிளாஸ் பிராக்டிஸ் என்ன தெரியுமா? ஒரு அப்பா சரியா? எடுத்து அப்படின்னு கிளாஸ்ல அடி ஊத்து. கிளாஸ்ல சரி ஊத்து, ஊத்தி போட்டு உன பார்த்து சொல்றேன், நல்லா பாருங்க, நல்லா கேளுங்க, நல்லா அவதானம் செய்யுங்க. என்ன பண்ணுங்க? நல்லா பாருங்க, நல்லா கேளுங்க, நல்லா அவதானம். மாணவர்கிட்ட இல்லாத சரியா? இது நல்லா பாருங்க, பாப்பாங்க. சேர்த்த என்ன ஓட்டு, என்ன போச்சு, சொல்ல எது பார்த்தேன் கவனம், எது பார்த்த வீட்டில் வந்துட்டாரு, அதை பார்க்கல பாருங்க. சரியா? ஏதாவது அனுப்பணும் பாடத்தை. சரியா? இல்லைன்னா நஷ்டமாயிடுங்க. சேர அவதானிச்சிங்களா?
உங்களோட பாடம் முடிச்சு பாடத்தை வாங்கிட்டீங்கன்னா எழுப்பி வந்து சரியா? அப்போ என்ன செய்யணும்? நல்லா பார்க்கணும், கேட்கணும், அவதானிக்கணும். நான் செய்யற மாதிரி எங்கெல்லாம் செய்யணும், செய்யற மாதிரி நீங்க எல்லாம் செய்யணும். இதுனா என்ன சாமான்? யூரி போட்ட கிளாஸ். இப்போ என்ன செய்யறேன்? இப்போ இந்த விரல் அப்படி போடுங்க இருந்தேனே போட்டு எடுத்து நான் செஞ்ச மாதிரி எல்லாரும் வேலையும் பாருங்க கிளாஸ். என்ன சொன்னேன்? நல்லா பார்க்கணும், நல்லா கேட்கணும், நல்லா அவதானிக்கணும். டீ குடிச்சு ஒருத்தர் ஆடி வாரம் வந்தா கடைசி ஒருத்தருக்கு கிடைக்கும். அப்ப என்ன கிளாஸ் போட்டு எடு எல்லாரும் சொல்லிட்டா போலான்னு இருந்தேன். ப்ரொஃபஸர் வார வந்து பிள்ளைகளா நான் என்ன சொன்னேன்? நல்லா கேட்கணும், நல்லா பார்க்கணும், நல்லா நான் என்ன பண்ண தெரியுமா? கிளாஸ்ல இந்த வேலை போட்டேன், இந்த வேலை மாற்றுறது யாரு? மாற்றுறது யாரு? அப்பா இது வரைக்கும் அப்படிதான் நினைச்சு இந்த இப்படி ஒரு ப்ரொபோசல் ஆகிருக்கிற முடியாது என்ன? அப்ப எப்போதும் அவதாரம் அவசரப்படும். அவர் போட்டாங்க ப்ரொபோசலே தொட்டுட்டாரு. அப்ப என்ன செய்ய? அது இருக்க நீதான் சரியா? அடுத்த மட்டும் யாரு? நான் மனதில்ல. அடுத்த வெரைட்டிஸ் மடமைத்தனமாக யாரு? மடத்தனமாக யோசிப்பாரு. அப்படிப்பட்டாங்க. ஆனா அல்லாஹ் வேற ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு வர. அதாவது மடமைத்தனமான மனிதன் இல்லையா? மடமைத்தனம் வந்தால் ஒரு மனிதன் அநியாயத்தின் பக்கம் விரைந்து போவான். எது வந்தா திடீர்னு யோசிக்காம முடிவெடுத்துட்டா நினைங்க அவசரத்தோடு சொல்லுதான் மடமைத்தனம். அவசரம் கூடினால் அது அஜரத்துள்ள ஷைத்தான். அவசரம் என்பது ஷைத்தானிலிருந்து உள்ளது. ஷைத்தானுடைய அவசரம். அப்ப இங்க என்ன செய்யணும்? ஜஹீல் வருது. எப்படி தெரியுது? அல்லாஹ் சொல்றான், இன்னா அரதல் அமானத அலஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வல் ஜிபால் ஃபஅபைன யஹ்மிலஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹா அல்-இன்சான் இன்னஹு கான வலூமன் ஜஹூலா. சூரா அன்சாவுல 21ஆம் வசனம். என்ன? அல்லாஹ் அமானங்களை பற்றி பேசுறான். குர்ஆன் இருக்கக்கூடிய ஏனி அமானங்கள் அல்லாஹ் என்ன செய்றான்? இன்னா அரதல் அமானத அலஸ் ஸமாவாத்தி வல் அர்த். இந்த வானத்தின் மீதும் இந்த பூமியின் மீதும் நம்முடைய அமானியங்களை நாங்கள் சுமத்தினோம். மறந்து விட்டது, முடியாது. அதில் ஒதுங்கி கொண்டன, நடுங்கி விட்டது, ஒதுங்கிச்சு. மனிதன் என்ன செய்தான்? அதை சுமந்து கொண்டான். யாரு? மனிதன் சுமந்து கொண்டான். அவன் யார் தெரியுமா? இன்னமுக்கான வலுவன் ஜஹூலா. அவன் அறியாதவனாக, அநியாயக்காரனாக. யாரு பதவி தரப்பட்டால் எனக்கு சப்ஜெக்ட் தெரியாதா? எடுத்துக்காது என்றால் எடுத்துட்டீங்க என்றால் நாலு பேர் பதுவாவுக்கு சொந்தக்காரராக ஆசைப்பட்டு இருக்கிறதில்ல. எனக்கு அந்த விஷயம் தெரியாதா? பாண்டிக்கு போகக்கூடாது. நிறைய பொறுப்புகள் இருக்கிறது விசாரிக்கப்படுது. அப்போ ஒரு மனிதன் பொறுப்புகள் இருக்கிறதுக்கு பாண்டிக்கு முன்னுக்கு வருவான், பதவிக்கு பாண்டிக்கு வருவான், அந்தஸ்துக்கு பாண்டிக்கு வருவான். ஏன்னா அவன் அப்படி ஒரு மனதை தெரிவிக்கிறான். எதுவும் எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுவான். அந்த ஆசையோடு ஓடுவான். ஓடி வந்து அதை அவன் பெற்றுக்கொண்டால் அடுத்த முடிவு என்ன அவனுக்கு? அது நிறைய அவன் மடத்தனமான தெரியாமல் ஒரு பொறுப்பை எடுத்தால் அநியாயம் செய்வான், மோசடி செய்வான். மோசடியை பற்றி அல்லாஹ் அவனுக்கு கடுமையாக சொல்லிக் கொண்டு மறுமை நாள் அடையாளங்கள் சொன்னாங்கன்னா பொறுப்பு பெற முடியாதா? தகுதி இல்லையா? அவன்கிட்ட கையில பொறுப்பு கொடுத்துறாங்க. பொறுப்பு எடுத்துட்டியா? மறுமை நாளை கொண்டு பிரிவு இருப்பான். மறுமை நாளை எதிர்பார்க்க அன்புக்குரிய இஸ்லாமிய சோதரே. அப்ப என்ன? மடமைத்தனம் என்பது மனதில் இருக்கக்கூடிய பண்பு. பதவி என்று வருகின்ற பொழுது, ஒரு பொறுப்பு என்று வாங்க வருகின்ற பொழுது அதில் ஒரு நம்பி கொள்வான். அடுத்த பண்பு நிச்சயம் மறந்துட்டான். யாருங்க? மறதி. அல்லாஹ் வந்து பெரிய ஒரு கிஃப்ட். அல்லாஹ் வந்து பெரிய ஒரு கிஃப்ட் மாணவர்களுக்கு. அவதி என்ன? மறதிங்கிறதுனா படிக்கக்கூடியவர்களுக்கு மறதி வராது.
படிக்கிறோம்னு நடிக்கக்கூடியவருக்கு மறந்து வரும். சரியா? ஏன்னா புக்க பிறகு எழுதிட்டோமே அவளுக்கு வரும். ஏண்டா அல்லாஹ் தாலா அது மறந்து கிட்ட இருந்துச்சு. நினைச்சு பாருங்க, 2 வயசுல 3 வயசுல நீங்க செஞ்ச கூத்து வர நினைச்சு சாப்பாடு உட்காருங்க. இன்னும் தம்பிமாருங்க அந்த மனசனங்களோட அப்படி எடுத்து இது மலமா சலமா நல்லதா கெட்டதா தெரியாம வாய்ப்புல எல்லாம் போடுவாங்க. எல்லாம் அப்படி போட்டு வந்தாங்களா சரியா? இதோட கனவு இருந்துச்சுதான் வாழ்நாள சாப்பிடுங்க, சாப்பிடுங்க வாழ்நாள என்றால் அறிவு எதையும் ஈஸியாக மறக்க செய்யணும். ஒரு மரணம் 3 நாள் மறக்கடிக்க இல்லைண்டா அவர் 3 எவ்வளவு நாள் நல்லா இருக்காரு. இதை சொல்லி சொல்லி இருக்கிறோம் போது அன்பு மறந்துங்கிறது பெரிய ஒரு கிஃப்ட். ஆனால் எக்ஸாம் பேப்பர் பார்த்து நான் மறந்து விட்டேன் நல்லா இருந்தது பெரிய ஒரு அறுக்கலை பேப்பர் வருதுங்களா எழுதாத கிடைக்கிறான் இந்த பேப்பர்ல எழுதாங்க அல்லாவுடைய அருளை நான் புறக்கணிக்க விரும்பவில்லை. மறதி என்பது அல்லாவுடைய அருள், இந்த அருளை நான் சரியாக பயன்படுத்துகிறேன். அது அங்க சொல்ல சரியா? அல்லா சொல்லுங்க அப்படியே வழக்கது அதிதினா ஆதம் நபல் பனசிய வளர்ந்ததிலகு அசமா ஆதமிடம் நாங்கள் எக்ரிமெண்ட் வாங்கினோம். என்ன வாங்கினோம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒப்பந்தம் வாங்கினோம். அந்த ஒப்பந்தத்திற்கு அவர் மாறு செய்து விட்டார். அவர் அந்த விடயத்தில் உறுதியாக இருக்கிறது. இதுல எந்த விஷயத்தில் அல்லாஹ் ஒப்பந்தம் செஞ்சாரு? ஒப்பந்தம் செஞ்சாரு மரத்தின் பக்கம் நெருங்க மாட்டேன் எக்ரிமெண்ட் பண்ணாரு. முடிவு என்ன? மாறு செய்தார். பண்ணப்பட்ட எக்ரிமெண்டில் ஒரு உறுதியாக இருக்கிறது. அவர் மறந்து போய்விட்டார். அப்போ மறந்தனால விளைவு ஒரு பெரிய ஒரு பேர் விளைவு. சரியா? அல்லாஹ் அடுத்து சொல்கிறான் பைதா மஸ்ஸல் இன்சான் பைதா அது வசனம் முன்னுக்குள்ள வசனம் தாகால 115 வசனம். அடுத்தது சுமருடைய 49 அல்லாஹ் சொல்கிறான் பைதா மஸ்ஸல் இன்சான் வதானா தும்ம இதா ஹவல்னா ரஹமத மின்னா قال انما اوتيت على علم بل يذكرت ولكن انتم لا تعلمون. அல்லாஹ் தஆலா மனிதனுடைய அர்த்தத்தை சொல்றான். அல்லாஹ் தஆலா இவனுக்கு கஷ்டத்தை போக்கி ரொம்ப கஷ்டப்படுவாங்க, கஷ்டத்தெல்லாம் போக்கிடுவாங்க, கஷ்டத்தை இல்லாமல் ஆக்கி இவனுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்த உடனே எதிர்மா சொல்லுவான் காலை என்னம்மா ஊத்தி துவரால் எல்லாம் எங்க திலக்காச்சு எல்லாம் என்னுடைய டேலண்ட் அதெல்லாம் எனக்கு கிடைச்சிச்சு. எதை மறந்தான்? அப்படி நான் கஷ்டப்பட்டனே, துன்பப்பட்டனே, அல்லாஹ் என்னை வளர்த்தானே, அறிவாளியாக மாற்றினானே, ஒழுக்கமுள்ளவனாக மாற்றினானே, சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து தந்தானே, அதை மறந்துடுவான். முடிவு என்ன? மாறி இருக்கிறான். எல்லாம் என்ன எங்க டேலண்ட், யாருமே ஹெல்ப் பண்ணல, எல்லாம் என்ன செய்ய முயற்சி அப்படி இறங்குறீங்களா? ஆர்வம் மாமாடு அவ்வளவு மறந்து எல்லாம் என்னுடைய முயற்சியாளன்னு சொன்னான். அல்லாஹ் வந்து அவனுக்கு அறிவு கொடுத்தான். பார்க்கறோமா இல்லையா? முக்கியமான விஷயம். ஆகவே எதுவு நடந்தாலும் அல்லாஹ் எனக்கு நலவை தந்திருக்கின்றான். அல்லாஹ் தாலா இப்புறத்திலிருந்து வந்திருக்கிறது. அல்லாஹ் தாலா புகழும்படி சொல்லுகிறான். எதை சொல்லுகிறான்? உனக்கு அல்லாஹ் வந்திருக்கின்றானா? அல்லாஹ் தாலா சொல்லுங்கள். சூரா அல்-பஹர் அல்லாஹ் தாலா சொல்லி காண்பிக்கிறான். பண்ணு கிறிஸ்தான் கேட்கிற என்னதா இருக்கான் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் வந்திருக்கான். சில பொழுது நிராசை எனக்கு கூட பதிச்சிருக்கிறார். அப்படியே ஏதோ பரவாயில்ல குழப்ப ஒரு மாதிரி ஓடு. இது பதில் கிடையாது. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அருமை மரபுகள் சொன்னாங்க. யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வயசாரியா போறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கறதுக்காக போறாங்க. போனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வேட்டைக்கு போயிட்டாங்க. போனா வயிற்று இருக்கிறான். இன்னொன்று எப்படிப்பா மாநாங்க வெளியிட்டாரு. ஏன்னா வயசுக்கு தெரியாது மாமா தான். யாருக்கு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல வயசுக்கு தெரியாது, வந்திருக்கிறே மாமா. ஏன்னா பலஸ்தீனத்துக்கு போறாங்க. பார்த்தா எப்படி அவங்களோட வாழ் நல்லா போகும், ஏதோ பரவாயில்ல, அன்றைக்கு அவர் கொண்டு வருவார், ஏதோ தெரிஞ்ச வாழ்க்கை போகுது. அப்படியா? ஒரு ஹஸ்பண்ட் வந்தா சொல்லுங்க. ஒரு ஆள் வந்தார். ஒரு ஆள் வந்தார். வந்தவர் வீட்டு வாசப்படியை மாற்ற சொன்னார்னு சொல்லுங்க. வீட்டுல வாசப்படி அவரோட குடும்ப வீடு, அவரோட குழு வீட்டுல வாசப்படியை மாற்ற சொல்லி கேட்டாருன்னு சொல்லுங்க. வாரன் வந்தவங்க அவரோட வயசாரி வந்தாரு. உங்களை பத்தி விசாரிச்சாரு. இல்லைன்னு அவரோட நிலைமை என்னோட விசாரிச்சாரு. நான் நிலைமையை சொன்னோன்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் எடுத்துட்டு போனாரு. என்ன மெசேஜ்? வீட்டுல வாசப்படி மாற்ற சொன்னாரு. அடியே வந்தது யாரு தெரியுமா? என்னோட வாப்பா வந்தது. என்னோட வாப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? உன்னோட ஈமான் இல்லை, இஸ்லாம் இல்லை, உன கலாச்சாரம் இருக்காரு. என்ன
தலாக் சொல்லும்படி சொல்லிவிட்டு சென்றார். என்னோட ஈமான் கிடையாது. அடுத்த முறை வாரம் முடிச்சுதா, 2வது முறை அதே சிச்சுவேஷன். வெளியே கிளம்பிட்டாரு, வாராங்க. வந்தோட நிலைமை விசாரிக்கிறாங்க. எப்படி இல்லை, பரவாயில்ல, எப்படி போகுது, அல்லாஹ் உதவியால அல்ஹம்துலில்லாஹ் நிரப்பமா இருக்குது, பெரிச்ச பழங்களும் இருக்கக்கூடிய நீரை கொண்டு என்னோட பொருளாதாரம் போய்கொண்டிருக்கிறது, மாஷா அல்லாஹ். அப்படியா, அல்லாஹ் துஆ கேட்கிறாங்க. அல்லாஹ் இந்த பிரதேசம், இந்த மண் பெரித்தங்களாலும் தோப்புகளாலும் நிறைச்சி வையாங்களா, துஆ கேட்டு போனாங்க. பட்டு வந்தா சொல்லுங்க, வாசப்படி மாற்ற வேண்டாம். வந்தால் வாசல்படியை மாற்ற வேண்டாம். வாரா மனைவி சொல்லுகிறாரு. ஒரு ஆள் வந்தாரு, நிறைய விசாரிச்சாரு, சொன்னேன் வாசப்படி மாற்ற வேண்டாண்டாரு. வந்தது யாரும் இல்லை, என் வாப்பா எனக்கு பொருத்தமான மனைவி என்று கண்டு கொண்டார். ஆனால் உன்னை தொடர்ந்து கைவிடாமல் என்று சொல்லிவிட்டு சொன்னார். அப்ப என்ன நடந்தாலும் நடப்பமா, லாபம் ரூபாயா அல்ஹம்துலில்லாஹ். முதலாவது அல்லாஹ் புகழ், முயற்சி 2வது அல்லாஹ்வுக்கு சொல்லணும் புகழ். அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் என்றால் எல்லாத்தையும் புகழும். லாபமும் நஷ்டமும் அவன் பொறுத்து வரக்கூடியது. இதை புகழக்கூடிய மனிதர்களாக ஆரம்பிக்கும். மனிதன் தன்மை முக்கியமானவர்கள் அல்லாஹ்வை புகழும். சரியா? ரைட். அடுத்த ஒரு கூட்டமான யார் தெரியுமா? முக்கியமான ஆட்கள், இந்த டென்ஷன் பாடி சொல்லுவாங்க. யாரு? டென்ஷன் பாடி, விபரீத பாடி. கூடுதலா இந்த டென்ஷன் பாடி எல்லாம் சாமான்லாம் வாங்குறேன், நிவாரணப்படம் வந்துட்டா சொல்லுவாங்க. இந்த பெரும்பாலும் பகுதி பள்ளியில் ஈட்ட பழம் வந்தா ஈரண்ட காசு, அவன் காசு வந்த காசு தான். வெள்ளம் வந்து, சுனாமி வந்து, இதோட அமெரிக்காக்காரன் கொண்டு பள்ளிக்கு முன்னாடி கங்கரப்பட்டி கொடுத்தாலும் அப்ப விளங்க யூனிச்சு யாரில் சாமான் கொடுக்கும். அப்ப என்ன விளங்கும்? நிவாரணம். என்ன அப்ப நிவாரணம் பேச்சு மொழி கொடுத்தா ஈரண்ட காசு. இதான் மனசு. தனக்கு கிடைக்கின்ற போது நிவாரணம், தனக்கு கிடைக்கின்ற பொழுது தெளிவாக அமெரிக்காக்காரருக்கு இருந்தாலும் என்ன, ஏதோ கஷ்டப்பட்ட போட்டு யார் இருந்தா என்ன, அரிசி நெல்லை எவன் குத்தினா தான் என்ன, அரிசி எடுத்துக்க வேண்டியது. அப்ப தத்துவம் பேசு. சரியா? என்றால் இதுக்கு விலங்கு தெரியுமா? வர இயலாது, ஆனா முடியாது. இதான் பிரச்சனை. அப்ப அல்லாஹ் சொல்றான், இன்னல் இன்சான கலூஆ வைதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜுஸூஆ வைதா மஸ்ஸஹுல் கைரு மனூஆ. கொஞ்சம் பேர் விரகண்ட பிரச்சனை, டென்ஷன் தான் எதுக்கிருந்தாலும் தலையை சொல்ல, இவனுக்கு இந்த மாசம் கெடுதி நடந்துட்டா புலம்பிக்கிட்டே இருக்கான். அப்படிங்களா, அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு. இந்த பாட்டு ஏ கேள்வி இருக்கான். புலம்பக்கூடியவங்களா ஏதோ தனக்கு ஏதோ பெரிய விடி கொடுக்கிற மாதிரி இருப்பாரு. வைதா மஸ்ஸஹுல் கைரு, நலவு நடந்துட்டா அடித்தவனுக்கு சொல்லிடவே மாட்டான், கொடுத்துட மாட்டான். கிடைச்சிச்சு பத்தா ஏண்டா அவரை கைக்கு கிடைச்ச மாதிரி நினைச்சுட்டான். அப்போ இந்த பாட்டிக்கு பண்பெல்லாம் சொல்றாங்க. டென்ஷன் பாட்டியா, பிறகு முடிச்சவங்களா, அப்படிப்பட்டவர்கள் தனக்கு கஷ்டம் நடந்து விட்டால் அதை பற்றி பெரிதாக கணக்கிட்டுக் கொள்வார்கள், அதை பற்றி பெரிதாக யோசித்துக் கொள்வார்கள். நலவு நடந்து விட்டால் அடுத்தவனுக்கு சொல்லவும் மாட்டாங்க, கொடுக்கவும் மாட்டாங்க. அடுத்தவனுக்கு போறதை தடுப்பார்கள். முதலாவது லைன் நிற்பார்கள். அது அதுல பங்கு வைப்போமே என்று யோசிக்க மாட்டார்கள். இது முக்கியமான ஒரு பாடம். சரியா? நான் 9 பேரை பார்க்கணும். 10வது முக்கியமான பெரும்பாலும் பெண்களை ஆட்சிப்படுத்தக்கூடிய ஆண்களுடைய மனங்களுக்குள்ள முக்கியமான வழி அது வஸ்வாஸ். வஸ்வாஸ் ஊசலாட்டம். இந்த ஊசலாட்டம் பொதுவா எல்லாருக்கும், அதாவது சந்தேக பேர்களில் மாட்டிக்கொள்வார்கள். அரே எதை பார்த்தாலும் சந்தேகமா பார்ப்பாங்க. யாராச்சும் ஒரு பொடிய இந்த மாசம் வேலைக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க, ஒரே இந்த பொடிய இந்த பக்கம் தான் வேலை, நம்ம பிள்ளைய பார்க்க வராங்க போதாத. நானும் கண்டேன், பாவம் அவர் வேலை வாப்பாட இருப்பான், அது வேற ஒரு வேலை கண்டிருப்பான். அழகு மாசத்துக்கு வந்துடும். ஒருவேளை அவன் அந்த ஒரு 10 வேலை வந்து ஒரு 4 நீளக்கூடியதா இருக்கு. வந்துட்டு போயிட்டானா, என்ன வீட்டுல பெருசா மொத்தம் மூடி மூடி இருந்தா இப்பதான் விளையாண்டு அவன் வந்துட்டு போகணும். ஒரு நாளைக்கு வேற வாப்பா அம்மா இல்லாத இன்ஃபார்ம் பண்ண வந்துட்டான். பாத்தியா 2 பேரும் போராட்டம் பார்த்து வந்துட்டான். இப்படியே சொல்லி சொல்லி 2ஐயும் சேர்த்துருக்கோம். சொல்லி சொல்லி ஏன்னா பேர் வைத்து இருக்க போற பிரிக்கேசி அடுத்த முடிச்சாலும் அவனோட பலனாக இருக்கும். இப்ப இது ஒரு வகையான ஊசலாட்டம், மனங்களுக்கு மத்தியில ஊசலானது. அல்லாஹ் வந்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான். என்ன சொல்றான்? فوسوس لهم الشيطان ليبدي لهما ما وراء عنهما من سوآتهما وقال ما نهاكما ربكما عن هذه الشجرة. வாரா அதுமே 2 பேருடைய
மறைவிடங்களை திறக்க விடுறான். விட்டு போட்டு என்ன தெரியுமா, பொய் சொல்ல, சஜஷன் சொல்ல, ஐடியா சொல்ல. அப்படி இது சாப்பிட்டீங்க அந்த மரத்துக்கிட்ட நெருங்கி இது கனியை சாப்பிட்டா ஒரு வேலை என்ன செய்யலாம், நீங்க மலக்காகலாம் அல்லது நீங்க தொடர்ந்து விற்கலாம். நான் வந்து இருக்கேன் ஒரு வேலை அல்லாஹ்வுத்தால இந்த கருத்து பயன்படுத்தி இருக்கலாம். எப்படி போடுறாங்க, அதாவது எதிரியா சொல்ல மாட்டோம். ஒன்றும் மலக்கா போறது நல்ல விஷயம், மனிதனா போறதும் அதை தொடர்ந்து இருக்கிறதும் நல்ல விஷயம் இல்லையா? அதனால என்ன இப்படி போட்டா ரெண்டுல ஒன்று செலக்ட் பண்ணி ஆகும், ரெண்டும் கண்ணு அறிவிச்சாரத்தை போட்டோம். மனிதன் மனம் என்ன செய்யும், ஏதாச்சும் வந்தா நல்லது யோசிக்கும். அப்படிதானே, கெடுதியை விட நல்லதை பற்றி மனிதன மனம் யோசிக்கிற விதம் கூட யோசித்ததனால் ஆதங்களுக்கு தவறு செய்தாங்க. அப்ப வஸ்வாஸ் தவறின் பக்கப்பட்டு செல்லும். மனிதர்களிலே ஒரு கூட்டம் வஸ்வாஸ் சொந்தக்காரர்கள் அல்லாஹ் அவர்கள் ஒரு நாள் இரவு முடிச்சு போயிட்டீங்க. இரவு மனைவி சத்தியார்கள் எல்லாம் அவங்க 2 நபித்தோழர்கள் வார வழியில ரசூல்லா ரசூல்லா வந்து சலாம் சொல்றான். அலைக்கும் சலாம். என்னோட வைஃப் பார்ப்பான், எங்க வைஃபோட போறோம். யாரும் அவங்கள மாதிரி சந்தேகப்படுவேன். நீங்க சந்தேகப்பட மாட்டீங்க. முன்னுக்கு காலைக்கு மேல கால் கொடுக்குறாங்க. முன்னுக்கு போன உடனே ரசூல் அந்த ஜாமத்துல யாரோட போறாரு, அது ஒரு பொம்பளையோட போறாரு. போட்டோம் ஏதா மஜ்ரத்தான் ஆதமுடைய ஒவ்வொரு ரத்த நாளங்களிலும் ஏற்பட்டிருக்கிறார். போட்டுருவோம். போட்ட உடனே நீங்க என்ன மூஞ்சியை பார்க்கிறாங்க. சந்தேகம் வந்து ரசூலை இந்திக்காக ரசூல்ல ஏன் ஒரு பொம்பளையோட போகணும். போட்டுருவோம். அல்லாஹ் தடை நீக்கினான். வஸ்வாஸ் முக்கியமானது. தொழுகைக்கு வரீங்களா, 10 முறை ஒவ்வொருக்கும் என்ன முகம் கழிக்கானா குறிச்சு கேச கழுவிட்டு போகணும். கையை 2 முறை வரணும், 3 முறை வரணும், திரும்ப ரிவர்ஸ் கீழே வரணும். இப்படியே மாறி மாறி தொழுவ முடிவு வரை கொழு சொல்லிட்டே இருக்கும். இப்படி பேசணும். சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு காலை சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் யாரும் போகாமல் எல்லோரும் அதில் கலந்து கொள்ளுமாறு பணியோடு வேண்டிக்கொள்கிறேன். எல்லோருக்குமாக தயார் செய்யப்படுகின்றது. ஆகவே அதில் கலந்து கொள்ளுமாறு வேண்டிக்கொள்கிறேன். யாரும் போவேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? அப்ப முக்கியமான கூடாத இந்த பண்பிலிருந்து வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய வசுவாசத்தை தடை இருக்கிறாங்க. தொழுகைங்களா, தொழுகைக்கு போனால் சந்தேகத்தை சைத்தான் ஏற்படுத்துவாங்க. உறுதியாக சைத்தான் நோண்டியாகும். நீங்கள் போனால் தொழுது கொண்டிருக்கும் போது காற்று போவதை போல உணர்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப என்ன பண்ணுங்க, ரசூல் ஐடியா ஒன்னும் வாசம் வருதா அல்லது வெடில் சத்தங்கள் கேட்குதா, கேட்டா என்ன பண்ணுங்க, பொது முடிஞ்சிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்லையா நீங்க தொழுகையை தொடரலாம். அல்லாஹ்வுக்கு அறிவிக்கலாம் என்றால் சைத்தான் அந்த அளவுக்கு எங்களுக்கு பிரமோஷனை ஏற்படுத்துவான். வஸ்வாஸ் அது அவனுக்கு சொந்தமான. ஆக இந்த பண்பு மனிதனுக்கு இருக்கக்கூடாது. இந்த குணவிஷயம் மனிதர்கள் அதிகமானவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிடிச்சிருந்தா அல்லாஹ் தஆலா அடுத்ததான் சொல்றாங்க. அல்ல குரு மார்ஸ் மனிதன் வந்துன்னா மனிதன் அடுத்த கோலம் மார்ஸ் அல்லாஹ் கிண்டிய போடுகிறார். யா அய்யுஹன்னாஸ் மா கர்ரக பிரப்பில் கரீம், ஓய் மனிதா படைத்த ரப்பை விட்டும் உனக்கு அருள்பாலிக்கின்றானே கொடையளிக்கக்கூடிய நாயனை விட்டு முன்னே தூரமாக்கிறது, மாறு செய்ய வைக்கிறது. அவன் யார் தெரியுமா? அல்லது நான் கொஞ்ச பேரை கடைக்கு வச்சா ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லுவோம். இவ்வளவுதான் செஞ்சோம். தங்கச்சி கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம், ஒரு கட்டி கொடுத்தோம், எல்லாம் கட்டி கொடுத்தோம். பாத்தீங்களா, கடைசியில வைக்கிறாங்க. சொல்லி காட்டி போட்டு போனவனை பத்தி விமர்சித்தோம் இல்லையா? அல்ல அப்படின்னு சொல்றான். யார் தெரியுமா? அவன் அழகா படைச்சிருந்தா, அவனை மனிதனே அழகானவர்கள் நேர்த்தியானவர்கள் மனிதனை படைத்தோம். ஆனா என்னை விட்டு தூரமாகறான். எப்படி நேர்த்தி தெரியுமா? ஐந்து தூரத்தில் மாஷா அர்த்தவர். அவனை எப்படி வச்சா அவனுக்கு அழகாக இருக்குமோ அந்த கோலத்தில் நான் அவனை வைத்தேன். எப்படி வைத்தால் அவனுக்கு அழகோ அந்த கோலத்தில் கற்பனை வடிவாக வாயப்படி தலையில் வச்சிருந்தார். குண்டியில் மாதிரி சாப்பாடு குண்டி இப்படிதான் போட்டோம் இல்லையா? அது என்ன வச்சதுனால அல்ல அழகாக போட்டோம். அழகாக போய்க்கணும். அப்படி அழகாக செஞ்சனே அது அவனுக்கு பிடிக்கல. அதனால என்ன அவனை நேர்த்தியா ஆக்கினேனே
அதனால என்ன விட்டு தூரமாக இருந்தான். லக்கத் கலக்கல் இன்சான் ஃபீ அஹ்ஸனி தக்வீம். மனிதனை நாங்கள் அழகான தோற்றத்தில் படைத்திருக்கின்றோம். மனிதனை நாங்கள் அழகான தோற்றத்தில் படைத்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி போட்டு அல்லாஹ் உம்மரதுனாஹு வஸ்வரசாதி. அவன் கேவலத்தை அதி கேவலமானவன் போகிறான். முன்னுக்கு அல்லாஹ் சர்டிபிகேட் தந்து போட்டு பின்னுக்கு அதை கிழிச்சு என்ன சர்டிபிகேட் ஒன்னு அழகாக படிச்சுக்கா அல்லாஹ் சொல்லி போட்டு அடே அழகாக படைச்சேன்டா எப்படி தெரியுமா இருக்கிறா கேவலம் இல்லை அதி கேவலமா இருக்கிறார். வஸ்வரசாதி தாழ்ந்தோருக்கு மிக தாழ்ந்தவராக இருக்கிறான் அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் சொல்றாங்க யாருன்னா தெரியும் உன் அழகா படைச்சது எனக்கு பிடிக்கலையா, உனக்கு டைமுக்கு சாப்பாடு பிடிக்கலையா, உன்னை நேர்த்தியானவர்கள் வச்சுக்கிறவனுக்கு பிடிக்கலையா, ஏன் ஓட்டுறாரு யாருக்கு ஓட்டுறாரு எங்க ஓடியும் சுத்திட்டு அவன் எங்க ஓடியும் சுத்திட்டு தான் வரும். அதுக்கு ஓடி சுத்துறதுக்கு ஒரு உதாரணம் ஜோக்கம் சொல்லுவாங்க. என்னண்டா ஜோக்ஸ் தான் சிரிக்கணுங்க சரியா எல்லாரையும் ஞாபகம் சரியா. அப்ப என்ன ஒரு திருடன் கலவரத்துக்கு போறோம். ஹஸ்பண்ட் இந்த பக்கம் வர்றாரு, வைஃப் இந்த பக்கம் வர்றாரு. அப்ப வைஃப் சொல்ற கல்லணை விரட்டிக்கு வைஃப் போடுறா, இந்த பக்கம் தான் ஹஸ்பண்ட் வர்றாரு. அப்ப என்னங்க கல்ல இந்த பக்கம் வர்றாங்க அங்கிட்டு வர்றீங்க, அடியே உனக்கு தெரிய மாதிரி உலகம் உருண்டது அவன் சுத்திக்கிட்டு பின்னாடி வராங்க. அப்போ அந்த மாதிரி போறோம் அப்படின்னு விரும்புறாரு. சில வேலையில அறிவுபூர்வமா யோசிக்கணும் சரியா. அப்போ அல்லாஹ் லாபம் வச்சானே அப்படிப்பட்ட ரப்பை விட்டு நாங்கள் தூரமாக முடியாது. அடுத்து அல்லாஹ் தாலா சொல்கிறான் இன்னொரு முக்கியமான 12வது அல்லாஹ் சொல்கிறான் மனிதனை பொறுத்த வரைக்கும் கஷ்டத்தில் படைக்கப்பட்டது. இதுல கஷ்டத்தோடு படைக்கப்பட்டது. லக்கத கலக்க மனிதனை நாங்கள் கஷ்டத்துல படைக்கப்பட்டிருக்கோம். அதனாலதான் மனிதன் அடிக்கடி கஷ்ட உணர்வு ஃபீலிங்ஸ் இருப்பாங்க. ஏதாவது மனிதனை பண்பு சொல்லிட்டே வராங்க, ஒவ்வொன்றையும் வருவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைடை மட்டும் பிடிச்சி இருக்கப்படாது. ஒன்று டென்ஷன்காரனாக இருக்கப்படாது, கோபக்காரனாக இருக்கப்படாது, அல்லது எப்போதும் ஒரு சோது குணம் அழிக்கக்கூடாது. இந்த பண்புகள் எல்லாம் மனிதனுக்கு இன்னாருக்குனால சொல்லல, பொதுவாக மனிதன் கொடுக்கப்பட்டது. அது அவன் மனோநிலை எல்ல கூட இருக்கிறதோ அதை பற்றி விடுபடும். அவ்வளவுதான். எந்த ஸ்டேட் அதிகமாக இருக்கிறதோ அதன் பக்கம் அவன் கூடுதலாக ஈர்க்கப்படும். இது மனசுக்கு முக்கியமான பண்பு. அப்ப அல்லாஹ் சொன்னா என்ன, மனிதனை நாங்கள் மிகவும் கஷ்டமான தோட்டத்தில் படிக்கின்றோம் சொல்லி போட்டு அடுத்து சொல்றாங்க. அப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா, அவன் தூங்கா எல்லையில் இருக்கக்கூடியவனாக நன்றி கெட்டவனாக இருந்தான். 13வது என்ன கல்லா இன்னல் இன்சான லயதகா அர்ரஹா இஸ்தக்னா. அவ்வாறல்ல மனிதன் எல்லை கடந்து போகிறான். எப்ப தெரியுமா, அர்ரஹா இஸ்தக்னா தான் தேவையற்றவன் என்று உணரும் போது. இது கூட யாரும் தேவையில்ல, நான் தான் இந்த பாட்டை வந்து உட்கார்ந்துட்டேன். அழகான பிசினஸ், நல்ல ரிசல்ட், நல்ல இடம், நல்ல பொசிஷன், நல்ல வாப்பா, நல்ல செலவழிமா, நான் யாரும் யோசிக்கணும். எனக்கு செலவழிக்க ஆட்கள் ஏராளமாக இருக்கு. ஏன் தான் தேவையற்றவன் யாரும் தஞ்சமடைய மாட்டேன் என்று உணர்ந்ததற்கு பின்னால் எல்லைகள் விட்டான். எல்லைகள் விட்டால் அதிகமாக மனிதர்கள் பெரும்பாலும் பிசினஸ் கொஞ்சம் காலம் சொல்லுவாங்க, நல்ல பாரதெல்லாம் செய்வாங்க. இதுக்கு பிசினஸ் கிடைக்கலாம், பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கூடுதல் படிப்படியாக ஒவ்வொரு தொழுகையாக தொழுகை லேட்டாங்க, அப்படியே கொஞ்சம் ரஷ்ஷாக தொழுகை, அப்படியே கொஞ்சம் இறங்க பார்த்தா கொஞ்சம் இன்னொரு கடை எக்ஸ்ட்ரா போடும். அப்படி கூட கூட பெரும்பாலும் தொழிலதிபர்களாக மாற மாற தொழுகை இல்லாமல் போய்கொண்டே ஏன் தெரியுமா, அவனுக்கு பிஸிங்க தகுனா அவன் யார்ட்டையும் கிடையாது. அந்த சவுண்ட் அவனை பார்த்து போட்டுருக்கான். அதான் சொல்றான் எல்லை நடந்துருக்கான். அவனை நான் நிரப்பமாக காட்டுகின்ற பொழுது எல்லை நடந்து கொண்டு இருக்கின்றான். அதனால தான் அவளை அடிக்கடி சோதனை கொடுக்குறான். அடிக்கடி கஷ்டத்தை கொடுக்க தெரியுமா, அப்படி ஒன்று இருக்கிறேன் நான் நினைச்சு பார்த்துக்கிறேன். வருடத்தில் ஒரு முறை அல்லது 2 முறை ஒவ்வொரு முறையும் நாங்கள் சோதிப்போம். அந்த சோதனை பயங்கரமாக அப்ப நினைச்சு பார்ப்போம். எந்த பிசினஸ் மேனா இருந்தாலும் பெரும்பாலும் கடன்காரங்க, உலகத்தில் கடன்காரங்க, பெரிய பிசினஸ் மேன் கடன்காரங்க. என்றால் நாங்கள் ஒரு 100 ரூபா சம்பாதிக்கணும், எனக்கு ஒரு 50 ரூபா கடன் கட்டி, கோடி ரூபா சம்பாதிக்கணும் 10 லட்சம் கடன். அவன் அளவுக்கு ஏற்ற மாதிரி கடன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் திங்கக்கிழமை வந்துட்டா பாரு என்ன பாடுபடுவாங்க. ஆனால் பெரிய பந்தா செக்கா எப்படி பாஸ் பண்றது, அங்கிட்டு பண்றதா அங்கிட்டு பண்றதா, ரோல் ஆகல, அது இல்லை இது இல்லை. ஆனா பிரச்சனையோட தான் இருக்கு. அதெல்லாம் அந்த செட்டப்லாம் வச்சு யாரும் பிரச்சனை சொல்ல இயலாது. அவனுடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனை முத்தி கொண்டிருக்கு.
அவனோட நன்றி கெட்டவன். அப்ப எப்போதும் ஒரு மனிதன் தன்னை தேவையற்றவன் என்று கருதக்கூடாது. எப்படி அல்லாஹ்விடம் தஞ்சம் உணர்வு இருக்கணும். தேவையற்றவன் என்று கண்டால் அல்லாஹ்வை விட்டு அவன் விரண்டு ஓடுவான். சொல்லிவிட அல்லாஹ் சொல்றான், இன்னல் இன்சான லரப்பிஹி லகனூத். மனிதன் இருக்கிறானே ரொம்ப நன்றி கெட்டவன். யாரு? நன்றி கெட்டவன் மனுஷன். மனிதன் அடுத்தவன் நன்றி கெட்டவன். அல்லாஹ் போல செய்த அல்லாஹ்வுக்கு நன்றி